வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் படங்கள் வருது. அந்த வரிசையில் ஒரு தமிழ் சர்வைவல் த்ரில்லர் மூவியாக திரையரங்கில் ரிலீஸ் ஆகிருக்க டனல் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதாவது டனல் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் டனல். இந்த படத்தை இயக்கிருக்காரு ரவீந்திர மாதவா அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க அதர்வா, அஸ்வின் அண்ட் லாவண்யா அவர்கள். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலான விமர்சனத்தை பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். டனல் இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் அதர்வா மற்றும் அவருடைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிளாக ஃபஸ்ட் டே போய் ஜாயின் ஆக போகிறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஜாயினிங் லெட்டர் வரல. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போய் ரோந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோந்து போகும்போது திடீர்னு சஸ்பெண்ட் வந்து ஒரு நபர் எந்திரிச்சு வராரு. ஸோ நைட்டு வந்து இந்த மாதிரி வேலை பார்க்க மாட்டாங்கன்றனால அவர் வந்து சஸ்பீஸாக பார்க்குறாங்க. அவர் வந்து ஒரு டக்குனு ஓடிட்டு போகிறாரு. ஓடி போய் ஒரு குப்பத்தில் ஒழிஞ்சிக்கிறாரு. ஸோ இவரை தேடி இந்த கான்ஸ்டபிள் போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் மற்றும் அவர்கள் வந்து குழு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டாக அந்த சர்க்கியூட்டில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே கொள்ளடிக்க போகிறாங்க. அதர்வா மற்றும் நண்பர்கள் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணலாம், பார்த்தா அவங்களுக்கு சிக்னல் எதுவும் இல்லை. ஸோ அந்த இடத்துலேருந்து எப்படி வெளியே வந்தாங்களா என்ற கதை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்டின் பிரபாகர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. மிக முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் நிறைய இன்டென்ஸான சீக்வன்ஸ்க்கு அவருடைய மியூசிக்கே நல்ல கனகச்சிதமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சக்தி சரவணனுடைய டிஓபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. மிக முக்கியமாக படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நைட் ஷாட்டில் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மினிமல் லைட்ஸ் லைக் வந்து டார்ச் லைட்டு அந்த மாதிரி சின்ன லைட்ஸில் வந்து ஒளிப்பதிவு நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்காரு. அண்ட் கலைவாணன் அவர்களுடைய எடிட்டிங் கட்டு இந்த படத்துக்கு உதவி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதை தாண்டி அதர்வா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அஸ்வின் இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ரோல் எழுதப்பட்ட விதமும் நல்லா இருந்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் லாவண்யா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் இவங்களோட கேரக்டர் இந்த படத்துக்கு தேவையில்லாதானின்ற மாதிரி தான் தோணுது. அதுமாதிரி லிப்ஸிங்கும் கொஞ்சம் நிறைய இடங்களில் மிஸ் மேட்ச் ஆகுது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சாராவாக இருக்கட்டும் மற்றும் அவருடைய நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை நீட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய கதை வந்து எடுத்துக்கிட்ட ஐடியாலஜி நல்ல ஐடியாலஜி, அதை நோக்கி மட்டுமே படத்தில் நகர்ந்துருந்தால் பரவாயில்ல. பட் அது இல்லாமல் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்தில் ஒரு லவ் போர்ஷன் காட்டுறாங்க. லவ் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி போர்ஷன்ஸ் காட்டப்படுது. அது இந்த படத்துக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் ஒரு போர்ஷன். அதே மாதிரி அந்த லவ் போர்ஷன் எப்படியாச்சும் இந்த சர்வைவல் த்ரில்லர் வந்து வாண்டடாக கொண்டு வரணுமே சொல்லி கொண்டு வந்தாங்க தவிர்த்து அது இந்த படத்துக்கு எந்த ஒரு தருணத்துலையும் உதவே இல்லை. ஸோ அது இல்லாமல் போனாவே இந்த படத்தோட டியூரேஷன் லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 40 minutesக்குள்ளே முடிஞ்சிருக்கலாம். ஏன்னா படம் வந்து லிட்டரலி 2 hours தான். ஸோ இன்னுமே அதை ட்ராக் பண்ணி இவங்க ஏன் இந்த சீக்வன்ஸ் எடுத்தாங்க, இந்த தேவையில்லாத நானே எதுக்கு வச்சாங்கன்ற கொஷின் கேட்க தோணுது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் படத்தோடைய மெயின் ஸ்டோரிக்கே போகிறாங்க. சரி, மெயின் ஸ்டோரிக்கு போகிறாங்க. மெயின் ஸ்டோரியில் முக்கியமான ஃப்ளாஷ்பேக் எதை காட்டணுமோ அதை வந்து ஃப்ளாஷ்பேக்காக காட்டாமல் வெறும் பிக்சரைசேஷனாக காமிச்சிருக்காங்க. இந்த லவ் போர்ஷன் தூக்கிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவங்க வந்து ஏன் இப்படி பண்ணாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் லாஜிக் எவ்வளோ அப்படின்னு கேட்கணும். ஏன்னா படத்தில் லாஜிக்ன்றது சுத்தமாகவே இல்லை, நிறைய இடங்களில் இல்லைன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பை இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி வாக்கி டாக்கி மூலயமா எல்லா போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பர்டிகுலர் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் ரூமில் இருக்கார். அவர் கேட்டால் இந்த இடத்துக்கு வந்துருவாருன்றக்காக எல்லா போலீஸும் தெரியப்படுத்தணும்னா ஒரு வாக்கி டாக்கி அதை ஃப்ரீக்வன்சி வச்சு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ட்ரை பண்ணி ஒரு ஹீரோ ஒரு கட்டத்தில் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துமே அதை ஏன் இன்ஃபார்ம் பண்ண போகிறாருன்றது தான் ஒரு கொஷின் மார்க். ஏன்னா இன்ஃபார்ம் பண்ண போகிற தாண்டி அவர் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து சரி பண்ண வராரு. ஸோ அந்தளவுக்கு டைம் இருந்துமே அந்த இடத்துல ஏன் போலீஸ் கூட இல்லை, போலீஸ் இன்ஃபார்ம் அது முக்கியமான ரீசனே அங்கே தான் வரணும், அது ஏன் தெரியப்படுத்தலைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஜஸ்டிஃபைடாக கொடுக்கல. அது ஏன் அதுதான் எனக்கோட க்யூரியாசிட்டியான ஒரு கொஷின் கூட சொல்லலாம். இந்த லவ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாரா வந்து அந்த பொண்ணை வெளியே வர வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கள்ளத்தூக்கி அடிப்பார். சரி, கள்ளத்தூக்கி அடித்தா பொண்ணு வரும் பார்த்தா அந்த பாட்டி மேலே அடிச்சப்பார். பாட்டி பார்த்தா அடுத்த நாள் செத்துரும். அதை வந்து பெருசாகவே சொல்லவே இல்லை. அதை வந்து காமெடியாக காமிச்சு போயிட்டாங்க. சரி, அது கூட விட்டுலாம். செகண்டாக ஒரு அட்டம் பண்ணுறாரு. நாய்க்குட்டியை வந்து நடுவில் விட்டு அந்த பொண்ணு உன்ட்ட பேசண்டா அப்படின்னு சொல்கிறாரு. நாய்க்குட்டியும் அடித்து தூக்கிடுறாங்க. ஸோ அதுக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ணவில்லை. இவங்க வந்து காமெடியாக தான் பார்க்குறாங்க. அது வந்து எனக்கு காமெடியாக பார்க்க தோணலை. அது காமெடியாகவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஏன் அப்படியே வந்து போகிற போக்கில் விட்டுட்டு போனாங்கன்றத கொஸ்டின் இருக்குது. ஒருவேளை ஹீரோ வந்து நல்ல நேர்மையான ஆளாக காட்டுறாங்க, ஏன் இதை வந்து ஹீரோயின்ட்ட சொல்லாமல் இருக்காருன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஹீரோயின்ட்ட சொன்னால் ஏன் கண்டிப்பாக பிரேக்கப் ஆகாதுன்ற இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அதை ஏன் சொல்லாமல் இருக்கிறாரு அப்படின்ற அது அந்த அது மாதிரி இந்த மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன் வந்து இந்த படத்தில் இருக்குது. குப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி எப்படியாச்சும் வெளியே வந்துடலாம், அப்புறம் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணலான்றக்காக சில போலீஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி வெளியே வந்துடுறாரு. ஆனால் வெளியே வந்து அப்பயுமே போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறார். ஏன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் சிக்னல் கிடச்சிடும். சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் கூட இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து மறுபடியும் ஒரு ஆளை காப்பாற்ற வருவார். ஸோ அந்தளவுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாமல் முக்கியமாக மெயின் கேங்கே அங்கே தான் இருக்கும், ஏன் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அது எனக்கு சுத்தமாகவே ஜஸ்டிஃபைடே ஆகலை. அந்த சீன் காட்டப்பட்ட விதமே ஜஸ்டிஃபைட் ஆகலை. ஸோ இது மாதிரி படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் லூப் ஹோல்ஸ் இருக்குது. முக்கியமாக ஸ்க்ரீன் ப்ளே வடிவில் கூட இந்த படம் பெருசாக சுவாரஸ்யமாக அமையல.
அது முக்கிய காரணமே ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லவ் ட்ராக்லேருந்தே படம் வந்து லைட்டாக சோர்வுடைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இன்டர்வலில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வைக்கிறாங்க. அந்த டேர்னிங் பாயிண்ட் நல்லா இருந்தது. சரி அதுக்கப்புறமாச்சும் சுவாரஸ்யமாகவும் பார்த்தா அதுக்கப்புறம் படம் வந்து பெருசாக சுவாரஸ்யமாக போகல. மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். நல்லா பெட்டர்மெண்ட்டாக பண்ண வேண்டிய படம். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே பெருசாக கோட்டை விட்டாங்களோ அப்படின்னு தோண வைக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.5. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஸ்டே வித் மீ எப்படி வாஸ் வித் மோஹி.